அந்த சிலுவை நமக்கு ஒரு அமைதியின் சின்னமாக, ஒரு மன்னிக்கும் சின்னமாக நம்ம அதை நினைவு கூர்ந்து அதை எப்படி நம்ம நினைக்கிறோமா? இல்லைன்னா இது ஒரு கோழைத்தனமான சிலுவை, வலது பக்கத்தில் அறையப்பட்ட அந்த கோழையின் சின்னமாக நம்ம நினைக்கிறோமா? இல்லைன்னா அவன் அந்த கடைசியாக ஏற்றுக்கொண்ட வீர செயல், தியாகமான அஞ்சா நெஞ்சுமுள்ள வீரனுடைய அந்த சிலுவைன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோமா? ஒருவேளை நம்ம பயம் வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்வோம்? அந்த சிலுவை அடையாளத்தை நம்ம என்ன செய்வோம்? போட்டுக்கிடுவோம். நமக்கு எல்லாம் அந்த சிலுவை அடையாளம் நம்மளை என்ன செய்யுது? பாதுகாக்குது. ஒரு பயப்படுற காரியத்தில் வரும்போது கூட நம்ம என்ன செய்ய? இயேசுவே அப்படின்னு சொல்லி, இயேசப்பா இந்த பயத்திலேருந்து எல்லாவற்றுக்கும் மேலானது அந்த இயேசுவின் சிலுவை மாத்திரம்தான். நம்ம தைரியத்தை கொடுக்கிறது அந்த ரெண்டு பக்கம் கல்லர்கள் அல்ல, அந்த மேலான சிலுவை இயேசு அறியப்பட்ட அந்த சிலுவை தான் ஒரு அமைதியின் சின்னம். அடுத்தாப்புல ஒரு அன்பின் சின்னம், அடுத்தால ஒரு பாவ மன்னிப்பின் சின்னம், நம்மளை பாதுகாக்கும் சின்னம், பயத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கும் ஒரு சின்னம். அந்த சின்னத்தை நம்ம என்ன செய்யறோம்? சிலுவையின் சின்னத்தை நம்ம என்ன செய்யறோம்? அடையாளமா நம்ம என்ன செய்யறோம்? போட்டுக்கிட்டுறோம். நம்ம வீட்டிலே இருந்தாலும் சரி, நமக்கா இருந்தாலும் பிள்ளை ஒரு வெற்றியின் சின்னமா கூட நம்ம என்ன செய்யலாம்? அதை சொல்லலாம்.